ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். நாம் கிழமைகளுடைய இரகசியங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சூரிய வழிபாடு மிகவும் அவசியமான ஒன்று என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் கிழமைகளுடைய இரகசியங்களிலே சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். திங்கள் என்ற சொல்லுக்கு நிலவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. இந்த சந்திரனுக்கு மனோகாரகன் என்று பெயர். மனதோடு நெருங்கிய சம்பந்தப்பட்டவன் மனோகாரகன் என்று நாம் இவனை அழைக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் சந்திர பலமே மூல பலம் என்று சொல்வார்கள். அதுதான் பிரதானமான பலம் என்று சொல்வார்கள். சந்திரனை எப்பொழுதுமே உடல் என்று சொல்கிறார்கள். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் சந்திரன் சரியாக இருக்கிறான் நம்முடைய ஜாதகத்திலே என்று பொருள். இப்படி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. சந்திரன் நமக்கு சரியில்லாமல் இருந்தாலும் நம்முடைய தாயை அது பாதிக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திரனுடைய அம்சம் சரியாக இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளை பெற்ற அந்த தாய்க்கு அந்த பாதிப்பு இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக ஆரோக்கியமாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் உடல் நிலமும் சரியாக இருக்கணும், மனநிலையும் சரியாக இருக்கணும். உடல் மிகுந்த ஆரோக்கியமானதாக இருந்தால் தான் நாம் நன்றாக என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நாம் தவறாமல் செய்யணும். சில பேர் என்ன மழை என்ன வெயிலாக இருந்தாலும் தியானம் செய்வார்கள், உடற்பயிற்சி செய்வார்கள், ஆகாரத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்ட நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் நமக்கு நோயை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் பல காரியங்களை நாம் சாதிக்கலாம். ஆனால் அதைவிட ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது எது என்று கேட்டால் மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ உடம்பில் நோய் இருக்குன்னே வைங்களேன், அதை சிந்திக்காமல் மனம் வேறு ஒரு இடத்தில் செயல்படுகிறது என்று சொன்னால் இப்படி ஒரு வியாதி நமக்கு இருக்குங்கிறதே மறந்து போயிடும். சில பேர் சின்ன தலைவலிக்கு கூட அப்படி புலம்புவார்கள். ஐயோ தலைவலிக்கு அப்படியே சுத்தியில் கொண்டு மண்டையில் அடித்த மாதிரி இருக்குன்னு ஒரே புலப்பமாக இருக்கும். அந்த புலப்பத்துக்கு வியாதி இன்னும் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் பெரிய நோயாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்டால் போன என்ன செஞ்சிரும், அது நம்மளை என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனோதிடம் கொண்டவர்கள், மனோதைரியம் பெற்றவர்களும் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் உடம்பில் ஒரு நோய் என்று சொன்னால் மன ரீதியாக அந்த நோயை பற்றி கவலைப்படவில்லை என்றாலே கிட்டத்தட்ட 75% நோய் குணமாகிவிடும். ஆனால் அதே நேரம் அந்த மனசு இல்லாத நோயை கற்பனை செய்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதே நோய் ஒரு காலத்தில் அவர்களை பீடிக்கக்கூட வாய்ப்புண்டு. அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், மனதிற்கு சக்தி ரொம்ப அதிகம். ஆக உடலும் முக்கியம், மனமும் முக்கியம். அதைவிட மனநலம் மிக மிக முக்கியம். மனசில் எப்பொழுதும் அமைதியும் சாந்தமும் குடிகொண்டிருக்கணும். ஆனால் ஏன் இந்த சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், இந்த மனசு சரியில்லைன்னா சகலமும் நமக்கு பாதிப்பாகி விடும். இந்த திங்கட்கிழமை சந்திரனை வழிபாடு செய்யணும். அந்த சந்திரனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய பார்வதி தாயாரை வழிபாடு செய்யணும்.
சந்திரனால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் நம்மை விட்டு நிச்சயமாக நீங்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மன உளைச்சலோடே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கவலையாக இருப்பாங்க, எப்பொழுதும் குழம்பிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கவலையே இல்லாட்டினா கூட கவலை தேடி கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை நினச்சி கவலைப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல், எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்படுறது, எதை பார்த்தாலும் ஒரு குழப்பம். ஒரு குழப்பம்னா சில குழப்பவாதிகளை பார்த்தா கூட இருக்கிற நமக்கே அவ்வளோ எரிச்சல் வரும், கோபம் வரும். அந்த அளவுக்கு குழப்பவாதிகளாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை தெளிவாக முடிவு செஞ்சு தெளிவாக அவங்களால என்ன செய்ய முடியாது. எதை எடுத்தாலும் குழப்பம். ஒரு சேலை கடைக்கு போகிறோம், குறிப்பாக பெண்கள் ஒரு சேலை கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், பல சேலைகளை பார்த்துட்டு தான் ஒரு சேலை எடுப்போம். ஆனாலும் சில பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். 10 சேலையும் பிடிச்சிருக்கும். நம்ம கையில் இருக்கிற காசுக்கு தக்கன தான் ஒன்று வாங்க முடியும். ஆனால் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு ஒரு 10 முறை குழம்பி தான் நாம் என்ன செய்வோம், ஒரு முடிவுக்கு வருவோம். எந்த பொருளுமே நமக்கு தேவை இருக்குது, அதை வாங்க போகிறோம் அப்படின்னா அதை பார்த்து வாங்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதே பொருளில் 10 வகையை பார்த்து இதை வாங்கிறதா அதை வாங்கிறதான்னு நமக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். சில பேர் எப்பவும் மந்தமாகவே இருப்பாங்க. இந்த மந்தமாக இருக்கிறவங்க கூட சவகாசமே வைக்கக்கூடாது. அதே மந்த புத்தி நமக்கும் வந்துடும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கான் பாருங்கள், அவங்க கூட தான் சவகாசம் வைக்கணும். சில பேர் எப்போ பார்த்தாலும் மந்தமாகவே இருப்பார்கள். அதனால் அவர்களால் ஒரு காரியத்தை திடம்பர செய்ய முடியாது. ஏகப்பட்ட தடுமாற்றம் என்பது இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத நிலை இருக்கும். சுறுசுறுப்பின்மை என்று அதை சொல்கிறோம். சந்திரன் ஒருத்தனுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் நிகழும். மனசும் தைரியம் இழந்து போகும், உடம்பும் ஆரோக்கியம் இழந்து போகும். சில பேர் புத்தி கூர்மையோடு செயல்படுகிறார்கள். அப்போ சரியான ஷார்ப்பு இவங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் சந்திரன் மிகவும் அருமையான ஒரு இடத்துல இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆக கூர்மையான புத்தி ஒருத்தனுக்கு இருக்கணும்னா சந்திரன் சரியாக இருக்கணும். அது மட்டுமல்ல, மந்த நிலை நீங்கணும்னா சந்திரன் சரியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் சந்திரன் கை கொடுக்கணும். இந்த சந்திரனுக்கு சோமன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. சந்திரனுடைய பெயர் சோமன். சிவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதில் சிவனுக்குரிய ஒரு நாமம் சோமன் என்கின்ற ஒரு நாமம். இந்த சோமன் என்கின்ற நாமத்தை கொண்ட சிவனை திங்கட்கிழமையில் நாம் வழிபாடு செய்தால் இந்த மன நோய், மன உளைச்சல், கவலை, மந்தம், தடுமாற்றம், குழப்பம், புத்தி கூர்மை இல்லாத, சிந்திக்க திறன் இல்லாத நிலை நிச்சயமாக மாறும். அதிலும் குறிப்பாக சிவன் தன்னுடைய தலையில் சூடியிருக்கக்கூடிய 3ஆம் பிறை வழிபாடு என்பது இவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, 3 புறம் உலகத்தில் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம்தான் நிலம் இருக்குது. மொத்தத்தில் உலகத்தை சொல்லும்போது 70% நீரால் ஆனது இந்த உலகு என்று சொல்கிறார்கள். இந்த உடம்பும் அப்படி தான், 70% நீரால் ஆனது இந்த உடம்பு என்று பார்க்குறோம். இந்த சந்திரனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குதுன்னா, அமாவாசை திதியிலையும் பௌர்ணமி திதியிலையும் இந்த சந்திரனுடைய ஒளி மிக அருமையாக இந்த பூமியை வந்து சேருகிறது. அதனால் அந்த நீர்நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த சந்திரனுடைய ஆகர்ஷணம் என்ன செய்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, அலை கொடுமையாக வீசுகிறது. இந்த மாதிரி பல நிலைகளை, தண்ணி நல்லா திமுன்னு இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி உள்வாங்கின மாதிரி இருக்கும். அமாவாசை பௌர்ணமியில் கரையில் நின்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடல் அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக எழுந்து வரும். கடலில் இந்த மாற்றம் இருக்குது. அப்போ இதே மாற்றம் இந்த சந்திர ஒளி நம்மிடம் வந்து சேர்கின்ற பொழுது நம்முடைய உடலிலும் இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நிகழும். இன்னும் சொல்லப்போனால் அமாவாசை அன்று, இன்றைக்கு நேற்று அல்ல, பழங்குடியினர் அந்த காலத்தில்
அமாவாசை அன்று அவர்களையும் அறியாமல் கூட அவர்களோடு வாழ்ந்து மாண்டு போனவர்களை நினைத்து அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த முறையிலே வழிபாடு செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அமாவாசை அன்று அந்த இறந்தவர்களுடைய நினைவலைகள் வந்து நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். இன்றைக்கி அமாவாசை திதினே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிடுவோம், தெரியணும் கண்டிப்பாக. மாண்டவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு பூஜை நடக்கணும். ஆனால் ஒருவேளை மறந்துட்டோம், தெரியல அப்படின்னே வச்சுக்கிடுவோமே. அந்த அமாவாசை வந்த உடனே அந்த ஆகர்ஷணம் என்ன ஆகும் என்று கேட்டால், நம்மையும் அறியாமல் நம்மோடு வாழ்ந்து மாண்டு போனவர்களுடைய நினைவலைகளுடைய வீரியம் நம்மை நிச்சயமாக தாக்கும். நம்மால் அதை என்ன செய்ய முடியும், உணர முடியும் என்று பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சந்திரன் நமக்கு உதவியாக இருக்கும். எப்படி அமாவாசை வழிபாடு ரொம்ப சிறப்போ, அதை போல பௌர்ணமி நாளும் மிக மிக சிறந்த ஒரு நாள். பௌர்ணமியினுடைய வழிபாடு, அதன் வாயிலாக நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாம் நான் ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பௌர்ணமி அன்று அந்த நில ஒளியில் ஒரு அரை மணி நேரம் மனதை அமைதியாக வைத்து கொண்டு வேற்று சிந்தனைகள் இல்லாமல் அமர்ந்திருந்தாலே அது செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி. அது இப்போ சார்ஜ் குறைஞ்ச உடனே செல்ஃபோனில் போய் என்ன செய்கிறோம், செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் சார்ஜரில் போடுறோம் இல்லையா? அதை மாதிரி மாதத்தில் ஒரு தடவை வரக்கூடிய அந்த பௌர்ணமி இந்த உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சார்ஜர். அது நல்ல ஆகர்ஷண சக்திகள் இந்த உடம்புக்குள்ளே ஏறி ஒரு மாதம் அது நிச்சயமாக என்ன செய்யும், இந்த உடலோடு இருக்கும். அவ்வளவு சக்தி அந்த பௌர்ணமிக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 5 உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது இந்த சந்திரன் என்று மிக அருமையாக சொன்னார்கள். 5 உணர்வுகள் என்னெல்லாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னெல்லாம் 5 உணர்வுகள் என்னது? நம்ம இந்த கண்ணால் என்ன செய்கிறோம், பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நாசியால் நுகர்றோம், இந்த மெய்யால் சகலத்தை என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம், இந்த வாயால் என்ன செய்கிறோம், நாம் பேசுகிறோம். அப்போது பார்வை, வாசனை, தொடுதல், சுவை, கேட்டல் என்கின்ற 5 உணர்வுக்கும் இந்த சந்திரனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால இந்த கண்ணால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா இந்த மனசு நினைக்கணும். ஒரு விஷயத்தை நுகர வேண்டும் என்று சொன்னால் இந்த மனசு நினைக்கணும். கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனசு நினைக்கணும். என் கையில் இந்த இடத்தை இப்போ நான் தொடணும்னு நினச்சா என் மனசு மூளைக்கு என்ன செய்யணும், அதை நரம்புகளின் வாயிலாக கொண்டு சேர்க்கணும், கட்டளையிடணும். அதை மாதிரி நான் பேசுகிறேன்னு சொன்னாலே அதுக்கு மனசு ஒரு காரணமாக இருக்கணும். மெயினாக மனசு நினைக்கணும்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆக இந்த மனதோடு சம்பந்தப்பட்ட சந்திரன், அதனால தான் அவனுக்கு மனோகாரகன் என்று அவனை நாம் என்ன செய்தோம், அழைத்தோம். இன்னொன்று, சந்திரன் நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் மன அமைதி மட்டும் இல்லை, நல்ல தூக்கம் வரும். சில பேர் தூங்கவே மாட்டோம். நாமளே சில தவறுகளை தேடிக்கொள்வோம், அது வேறு விஷயம். சில பேர் ராத்திரி 1 மணி வரைக்கும் செல்ஃபோனே பார்ப்போம். அப்போ தூங்க வேண்டிய நேரத்தில் அந்த கண்களை தூக்கம் தழுவுகின்ற பொழுதே தூங்க ஆரம்பிக்கலைன்னா அப்புறம் தூக்கம் போயிடும். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், கொடுமையாக நமக்கு பசிக்கும். அந்த பசிக்கும் போதே ஆகாரம் இருந்தால் தான் அந்த சாப்பாடு உள்ளே போகும். ரொம்ப வயிறு பசிச்சு சாப்பாடு வர்ற வரைக்கும் காத்திருந்துட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாது. இப்போ கூட உள்ளவங்க கேட்பாங்க, இவ்வளோ நேரம் பசின்னு கிடந்து அலர்னே, இப்போ சாப்பாடு வந்திருக்கு ஒழுங்காக சாப்பிடலைன்னா சாப்பிட முடியாது, பசி அடங்கி போயிடும். அதை போல் தூக்கம் வர வேண்டிய நேரத்தில், வரக்கூடிய நேரத்தில் தூங்காமல் அந்த நேரம் அந்த தூக்கத்தை தவிர்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு விடிய 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 நமக்கு என்ன வராது, தூக்கம் என்பதே நமக்கு வராது. ஆக மன அமைதி போயிடும். சரியாக தூங்கலைன்னு சொன்னால் சுறுசுறுப்பு போயிடும், சோம்பேறித்தனம் வந்துடும், மந்தம் வந்துடும், சகலமும் வந்துடும். சந்திரன் பலமாக இருக்கணும். சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நல்ல கற்பனை சக்திகள் என்பது வரும்.
ஒரு விஷயத்தை பேசுகிறோம், அதை நல்லா இன்டர்பிரட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற கற்பனை வரும். ஒரு கவிஞனுக்கு நல்ல கற்பனை திறம் வரும். அவர்கள்தான் மிக அருமையான கவிஞர்களாக இருப்பார்கள். சந்திர பலம் அவர்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். நிச்சயமாக சந்திர வழிபாடு, அம்பாளை இறுகி பிடிச்சிருப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜீரண உறுப்புகள் ஒழுங்காக செயல்படணும்னாலே சந்திரனுடைய அனுகிரகம் வேணும். அயல் நாட்டில் போய் நான் படிக்கணும், அயல் நாட்டோட வியாபார தொடர்பு வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாலே சந்திரனுடைய பலன் என்பது நிச்சயமாக வேண்டும். இந்த சந்திரன் சரியாக இல்லைன்னு சொன்னால் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடம்பில் வந்துடும். ஜலகண்டம் ஏற்படும், தண்ணியில் கண்டம் வந்துடும். தண்ணியில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களால் கண்டம் வந்துடும். சந்திரன் சரியில்லை என்று சொன்னால் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களால் அவமானமும், பெண்களுக்கு ஆடவர்களால் அவமானமும் வந்து சேரும். மொத்தத்தில் அவமானம் வந்துடும். அதனால் இந்த சந்திர வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு. திங்கட்கிழமையில் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும். சந்திரனுடைய அதிதேவதையாக இருப்பது அம்பாள். அதனால் அம்பாளுக்கு வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திர தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கி போகும். சந்திரனுடைய அனுகிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். எதெல்லாம் இந்த திங்கட்கிழமை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்களும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலே பூஜை பண்ணலாம், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணை பார்க்க போனோம், பூ வைக்க போனோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனோம், ஒரு நகை வாங்க போனோம். இந்த மாதிரி காரியங்கள் திங்கட்கிழமையோடு சித்திரை நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் இந்த சுபகாரியங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். இந்த சந்திரனுடைய கொடுமைகள் இருந்தால் மனநலம் பாதிக்கப்படும், உடல்நலம் பாதிக்கப்படும்னு சொன்ன நிறைய பேர் மனநிலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை ரொம்ப கொடுமையானது. என்ன நடக்குன்னு அவங்களுக்கே என்ன செய்யாது தெரியாது. இந்த சிந்தனையில் ஒரு தெளிவே இல்லாமல் இருப்பது தான் மனநல பாதிப்பு என்று சொல்கிறோம். அந்த பாதிப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால், சில பேர் பார்த்திங்கன்னா தன்னால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தன்னால் என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் தன்னிடம் பேசிக்கொண்டு இருப்பது போல் அவர்கள் காதில் சத்தம் கேட்கும். இதுதான் மனநிலை பாதிப்பினுடைய ஆரம்பம். ஒன்று நாம் தன்னால் பேசுவோம், இல்லை யாருமே இல்லாத இடத்துல யாரோ ஒருவர் நம்மிடம் பேசி கொண்டிருப்பது போல நினைத்து கொண்டு அதுக்கு தன்னால் என்ன செய்வோம், பதில் சொல்லி கொண்டு இருப்போம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரம். இது மனநிலை பாதிப்பினுடைய உச்சம். இந்த நிலை யாருக்காவது இருக்குமே ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்னா, நல்ல ஒரு செப்பு பாத்திரத்தில், செம்பு பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த செம்பு பாத்திரத்தை நல்லா சுத்தமாக விளக்கி வச்சுட்டு அந்த செம்பு பாத்திரத்தில் சாதமும் தேனும் ஊற்றி என்ன செய்யணும், நல்ல அருமையாக குழப்பி, இப்போ தயிர் சாதம்லாம் கிளறுவோம்ல, அது மாதிரி சாதமும் தேனும் ஊற்றி கிளறி செப்பு பாத்திரத்தில் அதை வைத்து சிவனை நினைத்து அம்பாளை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்போ சூரியனுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், கோதுமையை பரப்பி ஆலம் இலையிலே எருக்கம் இலையிலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இந்த மனநிலை சரியில்லை என்பதற்காக மட்டுமல்ல, ஜீரண உறுப்புகள் சரியாக செயல்படலை, தூக்கம் வரலை, எனக்கு மந்தமாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கேன், புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கேன், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி சகல காரியங்களுக்கும் இந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சாதமும் தேனும் கிளறி செப்பு பாத்திரத்தில் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து இலை போட்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி இதே போல் தேங்காய் நல்லா சந்தனம் குங்குமம் இட்டு அந்த தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் மனநிலை சரியில்லாதவர்களுடைய மன எண்ணங்கள் ஒருமைப்பட்டு அவர்கள் சிந்தனை
ஒழுங்காவதற்கு வாய்ப்பு என்பது நிச்சயமாக சந்திர பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் சோமன் என்கின்ற சிவன், அந்த நாமத்துக்குரிய சோமனுக்கு எது சிறந்த நாள்? திங்கட்கிழமை மிகவும் சிறந்த நாள். அதனால தான் சோமனை வழிபடக்கூடிய அந்த திங்களை சோமவாரம் என்று நாம் சொல்கிறோம். அந்த நாளில் இந்த நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் நெய்யில் நீராஞ்சனம் ஏற்றி நீங்கள் சிவனிடமும் பார்வதியிடமும் உங்கள் கவலையை ஒப்படைத்தால் நிச்சயமாக இந்த திங்கட்கிழமையில் செய்யக்கூடிய இந்த சந்திர பூஜை உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாருக்காவது மனநிலை சரியில்லை அப்படின்னா இந்த பரிகாரத்தை, நான் சொன்ன பரிகாரத்தை, தேன் கலந்த சாதத்தை செப்பு பாத்திரத்தில் வச்சு நீராஞ்சனம் ஏற்றி சுவாமியை வழிபட்டு நீங்கள் தெரிந்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? தண்ணீர் வாங்கி கொடுக்கணும். இந்த சந்திர தோஷம் உள்ளவர்கள், சந்திரன் சரியில்லைன்னா தான் இப்போ நான் சொன்ன கோளாறுகள் பூரா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தண்ணி நீங்கள் நிறைய குடிக்கணும். தண்ணியை நிரம்ப பேருக்கு என்ன செய்யணும்? தானமாக கொடுக்கணும். இன்னொன்று, நம்முடைய சாஸ்திரங்கள் சிவனை மட்டுமல்ல, அம்பாளை மட்டுமல்ல, இந்த திங்கட்கிழமையில் சந்திரன் சரியாக செயல்பட்டு நம்முடைய மனமும் உடலும் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்கிறது. ஒரே ஒரு சூட்சமம், முடிந்தவர்கள் அதை செய்யுங்கள். இப்போ ரொம்ப தூரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக நான் சொல்கிற காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் சில பேர் அதை கேட்டுவிட்டு கடைபிடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். ஒரு திங்கட்கிழமை, ஒரு சோமவாரத்தில் நான் இப்போ சொல்ல போகிற இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு சோமவாரத்திலே இந்த வழிபாட்டை தொடங்கி அதுக்கப்புறம் அது எந்த நாளில் அந்த வழிபாடு முடிந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு கேட்டால் திருப்பதியில் இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா இது எப்படிம்மா சாத்தியமாகும்? திருப்பதிக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் வரிசையில் 30 மணி நேரம் நின்னும் நிற்க முடியாமல் கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு வந்தவங்க ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. தான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நான் சாதித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தால் சில வைராகியங்களை நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அதாவது மாத பிறப்பிலே வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை யாரை போய் பார்க்கணும்? திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்க்கணும். அப்படி 11 வாரங்கள் எவன் ஒருவன் தொடர்ந்து அவரை பார்த்து விட்டானோ, அவன் எந்த கோரிக்கையை வைக்கிறானோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். அதை போல தயிர் சாதம், தயிர் அன்னம் இருக்கிறது பாருங்கள், அதை நாம் தானமாக கொடுக்கலாம். இன்னொன்று, எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் வந்தால் கிடந்து என்ன செய்வோம்? நடுங்குவோம். உண்மையாகவே அன்றைக்கு நம்முடைய மனநிலை என்ன காரணம்னே தெரியல, பாதிக்கப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2.25 நாள் அந்த சந்திராஷ்டமம் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் 2.25 நாள் இருக்கும். சில பேர் எதை குறித்து வைக்கிறாங்களோ இல்லையோ, சந்திராஷ்டமத்தை கேலண்டரில் தெளிவாக குறித்து வச்சுருப்பாங்க. எனக்கு 10, 11 சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு அந்த தேதியை கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த சந்திராஷ்டமம் 100% உண்மை. மனநிலை பாதிக்கப்படும், நமக்கு தேவையில்லாமல் கோபம் வரும், யார் என்ன பேசினாலும் எரிச்சல் வரும், பெரிய பெரிய சண்டையில் நம்மளை இழுத்து விட்டுரும், பண விரயம் ஏற்படும். சும்மா இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது. யாரும் நம்மளை எதுவுமே சொல்லாட்டா கூட நாமளா வலியை அவர்கள் ஏதாவது சொல்லி என்ன செய்வோம்? சண்டை எழுப்போம். இந்த மாதிரி சந்திராஷ்டமம்னு சொன்னால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவன் உங்கள் மனதை மாற்றக்கூடியவன், உங்கள் மனதை குழப்பக்கூடியவன். ஆக நீங்கள் நித்தியமாகவே திங்கட்கிழமை அன்று சந்திரனை வழிபாடு செய்தால் இந்த சந்திராஷ்டமம்லாம் உங்களை எதுவுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நித்தியமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சந்திரனை நாம் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். வழிபாடு எப்படியும் செய்ய போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரியனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். திங்கட்கிழமை அருமையாக சந்திரனை நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்க? வழிபாடு செய்யுங்கள். 7 நாட்களும் அந்த கிழமைகளுக்கு
அதற்குரிய அம்சங்களை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து ஒரு காரியத்துக்கு நம்ம போனோன்னு சொன்னால் அது நிச்சயமாக அதில் தோல்வி வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. அந்த காலத்துலலாம் சந்திராயண நோன்பு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி 11 திங்கட்கிழமை மாத திங்கட்கிழமையில் நீங்கள் வெங்கடாச்சலபதியை போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டா போதும், நீங்கள் அவரை பார்க்க வேண்டாம், அவர் உங்களை பார்த்துட்டு வந்துட்டாலே நிச்சயமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாயிரும். அதை போல் சந்திராயண நோன்பு இது கிடைக்காதுன்னு சொன்னதை கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அவ்வளவு சக்தி அந்த சந்திராயண நோன்புக்கு இருக்கிறது. அந்த சந்திராயண நோன்பு யார் செய்தார்? நல்லா தெரியும். காஞ்சனமாலை, சோழ மன்னனுடைய மகள் காஞ்சனமாலை பாண்டிய மன்னன் மலையத்துவஜனை திருமணம் செய்தாள். அந்த காஞ்சனமாலை ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்து அவன் ரொம்ப அழகாக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அக்னி குண்டத்திற்குள்ளே இருந்து தடாதகை பிராட்டியாக அம்பாள் வெளிப்பட்டு காஞ்சனமாலையினுடைய மடியிலே மகளாக தவழ்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காஞ்சனமாலை அவளுடைய முற்பிறவியில் யாருன்னு கேட்டிங்கன்னா 5 வயது விச்சாவதி என்கின்ற சிறுமி. அவள் அம்பாளை நினைத்து தவம் செய்தாள். அவளுடைய தவத்துக்கு மயங்கி அம்பாள் இவ்வளோ கொடுமையான தவம் செய்யறியம்மா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. அந்த உலகமே ஒன்று அம்மானு கூப்பிடுதுமா, ஆனால் நீ என்ன அம்மானு கூப்பிடணும்னு அந்த குழந்தை கேட்டதுனால இன்னொரு பிறவி நீ எடுப்ப, சோழ மன்னனுடைய மகளாக பிறப்பாய், காஞ்சனமாலை என்று உனக்கு பேர். பாண்டிய மன்னனை திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் நீ தவிக்கும் போது நீ வளர்க்கக்கூடிய புத்திரகாமேஷ்டி யாகத்தில் நான் குழந்தையாக உன் மடியிலே தவிழ்வேன் என்பது அம்பாளுடைய வாக்கு. அந்த குழந்தை 5 வயசுல விச்சாவதி காஞ்சனமாலையாக பிறப்பெடுப்பதற்கு முன்னதாக விச்சாவதியாக இருந்தாளே, அந்த விச்சாவதியாக இருந்த காலத்தில் அந்த பெண் குழந்தைக்கு வயசு வெறும் 5 வயது. வெறும் 5 வயது. அந்த 5 வயதில் அந்த குழந்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விரதம் இருந்தது. ஒரு மாதம் சந்திராயண நோன்பு இருந்தது. இந்த சந்திராயண நோன்பு என்பது இப்போ பிரதமையில் அதை தொடங்குவாங்க. பிரதமையில் எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டாங்களமான்னா, பிரதம தான் முத திதி பிரதம, 2வது திதி துவிதியை, 3வது திதி திருதியை, 4வது திதி சதுர்த்தி, 5வது திதி பஞ்சமி, 6வது சஷ்டி, 7வது சப்தமி, 8வது அஷ்டமி, 9வது நவமி, இப்படி 10வது 11வது 12வதுன்னு கடைசியாக என்ன வரும்? பௌர்ணமி வரும். இந்த திதி ரொம்ப முக்கியமானது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பேரை வச்சே நீங்கள் அந்த திதியை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் கணக்கிட்டுடலாம். இந்த பேரை இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் புத்தகத்தை பார்த்து படிக்கவே வேண்டியதில்லை, உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். மொத திதியே பிரதம தான், 1ன்னு அர்த்தம். பிரதமம்னா 1 என்று பொருள். 2வது துவிதியை, 2ன்னு பொருள். 3வது திருதியை, 3 என்று பொருள். 4வது சதுர் என்றால் 4, 4வது சதுர்த்தி. 5வது பஞ்சமி, பஞ்சுனா 5ன்னு பொருள், பஞ்சமி. 6வது சஷ்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது 6. 7வது சப்தமி, சப்தம் என்றால் 7, சப்த ரிஷிகள்னு சொல்கிறோம். என்ன அழகா சப்த கன்னியர்கள் என்று சொல்கிறோம். எனவே சப்தமி 7. அதுக்கு அடுத்தாப்பில் 8 அஷ்டமி. 9வது நவமி, நவம் என்று சொன்னால் 9, அதனால் நவமி. 10வது அதை தசமின்னு சொல்லுவோம். 10ன்னா தஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதனால் தசமி. 11வது பழையபடி ஏகாதசி. 12வது துவாதசி. 13வது திரையோதசி. அதற்கு அடுத்த திதி என்னது? சதுர்தசி. அதற்கு பிறகு பௌர்ணமி, அப்படி இல்லைன்னா அமாவாசை. இதுதான் கணக்கு, திதியினுடைய கணக்கு. இதில் சந்திராயண நோன்பு என்பது பிரதமையில் ஆரம்பிக்கணும். இந்த பிரதமையில் அந்த காலத்தில் ஆரம்பிப்பாங்களாம். அந்த காலத்து பெரியோர்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்கள். தீராத பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த நோன்பை கடைபிடிப்பார்கள். ஏன்னா சந்திரன் உங்களுடைய உடலையும் பாதிச்சிரும், மனதையும் பாதிச்சிரும். ரெண்டும் பாதித்தா எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் சாதிக்கணும், இதிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் இந்த சந்திராயண நோன்பு மேற்கொள்வார்கள். பிரதமை அன்றைக்கு ஒரே ஒரு கவழந்தான் சாதம் சாப்பிடுவாங்க, மீதி தண்ணி குடிச்சுக்கிடலாம்.
ஆனால் அந்த 5 வயது சிறுமி விச்சாவதி எப்படி தவம் செய்தாள் என்றால், ஒரு மாதம் முழுவதும் இலைகள், ஒரு மாதம் முழுவதும் கனிகள், ஒரு மாதம் முழுவதும், ஏன்னா 12 மாதம் இருக்கா இல்லையா, ஒரு மாதம் முழுவதும் தர்பை நீர், தர்பையை முக்கி அதிலிருந்து வழியக்கூடிய நீரை மட்டும் அந்த பெண் பருகினாள் என்று பார்க்கிறோம். அதை போல் இந்த சந்திராயண நோன்பு பிரதமை அன்றைக்கு ஒரு கவளம் சாதம், அதற்கு அடுத்தார் போல் வரக்கூடிய திதியில் 2, 3, 4, 5 இப்படியே அந்த திதிக்கு ஏற்றார் போல அந்த சாதத்தினுடைய கவளத்தை கூட்டிக் கொண்டே போய், இதுவே அமாவாசையில் முடியுதுன்னு சொன்னால் அன்றைக்கு முழு விரதம் இருந்து, பௌர்ணமியில் முடியுதுன்னு சொன்னால் அன்றைக்கு முழுமையாக ஆகாரம் எடுத்து அந்த சந்திராயண நோன்பை பூர்த்தி செய்வது மிக மிக சிறப்பான காரியம். நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய விரத முறை. அதை மிக அழகாக ஒரு திங்கட்கிழமையில் இந்த பிரதம வருதுன்னு வைங்க, அப்போ இதை ஆரம்பிக்கணும். திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதமையில் இதை ஆரம்பித்து அது ரொம்ப அழகாக தொடர்ந்து அமாவாசையில் முடியணும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் முடிஞ்சால் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். அதில் சந்தேகமே இல்லை. எப்பொழுதுமே ஹோரைகள் என்று சொல்வார்களே, இந்த ஹோரையில் இந்த காரியம் செய்யணும்னு, அந்த சுபஹோரை என்று சொல்லக்கூடியது குருவ சுபஹோரைன்னு சொன்னாங்க, சுக்கிரன சுபஹோரை என்று சொன்னார்கள், புதனை சுபஹோரை என்று சொன்னார்கள். அதை போல வளர்பிறை சந்திரன் சுபஹோரை, ஆனால் தேய்பிறை சந்திரன் அசுபஹோரை. சந்திரன் சம்மந்தப்பட்டு திங்கட்கிழமை சம்மந்தப்பட்டு பேசுகிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பேர் தேய்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான காரியங்களையும் என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனால் 4 பேர் மட்டும் செய்யலாம். இந்த தேய்பிறை சந்திரன் 4 பேருக்கு மிகவும் பொருத்தமானது. எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அவர்கள் அதை செய்தால் அவர்களுக்கு அது பலுகி பெருகும். இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? வளர்பிறை சந்திரன் தான் ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த 4 குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கும் அது விசேஷம். ஆனால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், செய்கிற காரியம் அப்படியே நல்லபடியாக நடக்கும் என்று சொன்னால் தேய்பிறை சந்திரன் யாருக்கு கை கொடுக்கும் தெரியுமா? தனுசு ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் தாராளமாக தேய்பிறை சந்திரன் நடக்கும்போது ஒரு நல்ல காரியங்களை அவர்கள் அருமையாக செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்வதற்கு, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு, சுறுசுறுப்பாக நாம் இருக்கிறதுக்கு, சிந்தையில் தெளிவான ஒரு எண்ணம் நிலை பெற்றிருப்பதற்கு, ஞாபக மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு, குழப்பம் இல்லாமல், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், புத்தி கூர்மையோடு எந்த ஒரு காரியத்தையும் கையாள வேண்டும் என்று சொன்னால் இந்த திங்கட்கிழமை நான் சொன்ன இந்த அற்புதமான நீராஞ்சன தீபத்தை ஏற்றி சந்திரனை வழிபாடு செய்யுங்கள். ஓம் சந்திராயை நமகன்னு நீங்கள் சொன்னாலே போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாயை தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத் என்கின்ற சந்திர காயத்ரியை சொல்லுங்கள். இல்லை பௌர்ணமியில் போய் உட்கார்ந்திருந்து ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திர பகவானே நமக, ஓம் சந்திர பகவானே நமகன்னு சொல்ல 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 மன கிளேசங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவு வந்ததுன்னு வைங்க, நம்மளால் எல்லா காரியங்களையும் செம்மையாக சாதிக்க இயலும். அப்படி நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ திங்கட்கிழமையில் சந்திர வழிபாடு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று நாம் பார்த்திருக்கிறோம். மீண்டும் செவ்வாய்க்கிழமையினுடைய ரகசியத்தை வெகு விரைவில் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் வசமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.